ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து இன்னும் 2 months தான் இருக்குது. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லா யூனிட்டுமே கவர் பண்ணிட்டீங்க. இந்த மாதிரி மைக்ரோ நோட்ஸ், அதாவது ஷார்ட்ஸ் நோட்ஸ் இருந்தால் கொடுங்க சார் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. படித்து முடிச்சவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஷார்ட்ஸ் நோட்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படும். இன்கேஸ் உங்களுக்கு ஷார்ட்ஸ் நோட்ஸ் வேணும் அப்படின்னா கீழே இருக்க அந்த நம்பருக்கு வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஷார்ட்ஸ் நோட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் போட்டு உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம், புரியுதுங்களா? இன்கேஸ் லாஸ்ட் டைம் உங்களுக்கு ரீகால் பண்ணுறதுக்கு உங்களுடைய மெட்டீரியல் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது சார், எல்லா பக்கமும் நம்மளால் ரீகால் பண்ண முடியாது எல்லா டாப்பிக்குமே, நிறைய மெட்டீரியல் இருக்குது அப்படின்னா நாங்கள் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஷார்ட்ஸ் நோட் வெயிட்டேஜ் டாப்பிக்கில் ஷார்ட்ஸ் நோட் போட்டு உங்களுக்கு கொடுக்குறோம். சரியா? இதை வந்து நீங்கள் ரீகால் பண்ணிட்டு போங்க, உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாமில் டைம் மேனேஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களால் அந்த 1 monthல உட்காந்து நோட்ஸ் ரெடி பண்ண முடியலன்னு சில பேர் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான். உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இதை மட்டும் கூட ரீகால் பண்ணிட்டு போங்க, சரிங்களா? பெரிய பெரிய கோச்சிங் சென்டரில் படிக்கிறவங்க கூட கடைசி டைமில் இந்த மாதிரி பாயிண்ட் தான் அவங்களும் ரீகால் பண்ணிட்டு போவாங்க, சரிங்களா? இப்போ நீங்களே இதை ரீகால் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மெட்டல் கார்பனிக் கிளஸ்டர் இருக்குன்னா நமக்கு மெட்டல் பாண்ட் கண்டுபிடிக்கிறது எக்ஸாம் கரெக்டாக வரும். அதுக்கு ஃபார்முலா இது. மெட்டல் கார்பனில் காம்ப்ளெக்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்கும். இதில் பிரிட்ஜ் கார்பனில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 0 இருக்கிறது எல்லாமே மெட்டல் பாண்ட் ஆர்டர் இந்த சைடு இருக்குது. இதெல்லாமே மெட்டல் பாண்ட். 0 வர பிரிட்ஜ் கார்பனில் காம்பவுண்ட் 0 வர எல்லா மெட்டல் கார்பனும் தனியாக எடுத்து எழுதிருக்கும் இல்லையா? இப்படி நோட்ஸ் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஆஸ்மியம் CO14 டைம்ஸ் இருக்குது. இதில் வந்து கார்பனில் பிரிட்ஜ் கார்பனில் வந்து 4 இருக்குது, மெட்டல் பாண்ட் வந்து 6 இருக்குது. இதுவே C2CO8 வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று சாலிடில் இருக்குது, ஒன்று சொல்யூஷன் ஃபார்மில் இருக்குது. சாலிடாக இருந்தது அப்படின்னா அதனுடைய பிரிட்ஜ் கார்பனில் வந்து 2, இதுவே சொல்யூஷன் இருந்ததுன்னா நமக்கு 0 வரும். ரெண்டுக்குமே மெட்டல் பாண்ட் வந்து 1 தான் வரும், சரிங்களா? இதான் எதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுவாங்கன்னா ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியை வச்சு. நெக்ஸ்ட்டு CO4 CO12. இதுவும் 2 டைப் சாலிட் ஃபார்மில் இருக்குது, சொல்யூஷனில் இருக்குது. சாலிடில் இருக்கும்போது 2 பிரிட்ஜ் கார்பனில் இருக்கும், சொல்யூஷனில் 0 இருக்கும். ரெண்டுக்குமே மெட்டல் பாண்ட் 1 தான், சரிங்களா? Fe2CO9 அப்படின்னா பிரிட்ஜ் கார்பனில் 3, மெட்டல் பாண்ட் 1. Fe3CO12 அப்படின்னா பிரிட்ஜ் கார்பனில் 2 அண்டு 3 மெட்டல் பாண்ட் இருக்கும். இதுவே நம்ம மெட்டல் கிளஸ்டர் பாருங்கள். இதுதான் நீங்கள் இந்த மாதிரி நோட்ஸ் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கடைசி டைமில் உங்களுக்கு ரீகால் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நமக்கு ஹெட்ரான் நியூக்ளியர் காம்ப்ளெக்ஸ். சரி, இது பாண்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா 4 வரும். குவாட்ரபிள் பாண்ட், சரிங்களா? 4 வரும். இப்படி ஆக வச்சுங்க. 2 ப்ளஸ் இருந்தால் இங்கே 4 வரும். வெறும் ப்ளஸ் அப்படின்னா 3.5. இது சார்ஜ் எதுவுமே இல்லைன்னா 3. இது எப்படியாவது ஒரு கோட் வேர்டு வச்சு நீங்கள் படிச்சிங்க. இதுக்கு நீங்கள் ட்ரெடிஷனலாக பாண்ட் ஆர்டர் கண்டுபிடிக்க உங்களுக்கு தெரியும். அதை நம்ம எக்ஸாமில் ஒர்க் அவுட் பண்ண முடியாது. இந்த மாதிரி நோட்ஸ் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக அங்கே ஆன்சரை பார்த்து ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிவிட்டு அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்ஸ் கோட். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். இது எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? ஸ்ட்ரைக்ஸ் கோடில் நம்ம ஏன் படிக்கணும் அப்படின்னா இது அடிக்கடி எக்ஸாமில் கேட்கக்கூடியது. ஏதாவது உதாரணத்துக்கு B2H6 மேக்ஸிமம் கொடுப்பாங்க, இல்லை அப்படின்னா இப்படி B4H10 கொடுத்துருக்காங்க. இதில் எவ்வளோ 3 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்ட் இருக்குன்னு கேட்பாங்க எக்ஸாம்களில்.